ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்கேஸ் நீங்கள் ஒரு டிஸ்கஷனுக்கு போகிறீங்க, ஒரு திடீர்னு ஒரு வாய் தகராறு, வாய் சண்டைக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு டிபேட்டு, இல்லை பேச்சு போட்டி, அப்புறம் இந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்க இப்படிலாம் பேச்சு திறனால் போகிறீங்க இல்லையா? ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க. அந்த மீட்டிங்கில் உங்களை பற்றின உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை உங்களோட ப்ராஜெக்டை பற்றி கேட்குறதுக்கு பெரிய மேனேஜர் யாராவது வந்திருப்பாங்க. இல்லை நீங்கள் இதோட ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுங்கள், அப்டேட் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான நம்ம பேசக்கூடிய தருணங்கள், மீட்டிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃப்ளவர் மெடிசனை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அவங்க என்ன இப்போ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த பதில் நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம சொல்லுவோம். சில டைமில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மனசில் ஒன்று இருக்கும், மைண்டில் ஒன்று இருக்கும். ஆனால் சொல்லும்போது அது கரெக்டாக புட் ஆன் பண்ண முடியாது. நம்மள அது அவுட்புட் சரியாக வராது. எக்ஸ்பிளைன் சரியாக பண்ண தெரியாமல் இருப்போம், தடுமாறுவோம். அந்த மாதிரி தடுமாற்றம் அல்லாது நம்மளோட ப்ராஜெக்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், ஒரு பேச்சு போட்டியில் நம்ம பேச்சை கரெக்டான ஒரு ஒரு கேப்பில், ஒரு ஃப்ரீக்வன்சியில், ஒரு பிச்சில், அந்த வார்த்தைகள் கரெக்டாக வர்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மலர் மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்னட் பட்டுங்கிற மலர் மருத்துவத்தை நீங்கள் சும்மா ஒரு 4-5 பில் வாயில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு போனீங்கன்னா உங்கள் வார்த்தை மிச்சவங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. 1. 2வது, உங்கள் வார்த்தை நல்லா செல்லுபடியாகும். கரெக்டான கேள்விகளை கேட்டு நீங்கள் அவங்கள லாக்கும் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டு என்ன நம்ம மனசுலேயே அது தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு போகும்போது இந்த பில்ஸை எடுத்துகிட்டு போங்க. இப்போ சப்போஸ் இந்த மீட்டிங் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குன்னா எவ்ரி 3 to 4 ஹவர்ஸ்க்கு இந்த பில்ஸை 5-6 பில்ஸ் வாயில் போட்டுக்கணும். உமிழ்நீரோட அது நல்லா கரைஞ்சு அதுக்கப்புறம் முழுங்கணும். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், நம்மள அப்படிலாம் பேசணும் அப்படிலாம் இருக்கும். கரெக்டாக பேசியிருப்பீங்க, கரெக்டாக டெலிவர் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஸ்பீச்சை.